உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. தமிழக அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், அமைச்சரவை மாற்றம் எப்போது, யார் யாருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்படலாம்? உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா? அமைச்சரவையில மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கறத தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில அமைச்சரவை மாற்றம் தொடர்பான ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று இரவு அல்லது நாளை காலை வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது பொதுத்துறை மூலமாக, பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மூலமாக அமைச்சரவை மாற்றம் தொடர்பான இலாக்காக்கள் என்னென்ன மாற்றங்கள் இருக்கிறது, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த இலாக்காக்கள் கொடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளான அனைத்தும், அதே நேரத்தில் இலாக்கா மாற்றம், புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு, இதெல்லாம் தமிழக முதலமைச்சருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதன் காரணமாக அந்த முடிவுகளை முதலமைச்சர் எடுத்திருக்கும் பட்சத்துல அந்த தகவல்கள் தமிழக அரசின் மூலமாக, பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு தெரியப்படுத்தப்படும். ஆளுநர் அந்த தகவலை அந்த கடிதத்தின் அடிப்படையில அந்த கடிதத்தின் மீது ஒப்புதலை கொடுத்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார். இதுதான் நடைமுறை. அந்த வகையில பார்க்கும்போது ஆளுநர் மாளிகைக்கு அமைச்சரவை மாற்றம் தொடர்பான தகவல்கள் கடிதம் வாயிலாக அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில ஆளுநர் 8:30 மணி அளவுல மதுரையிலிருந்து சென்னை திரும்பியவுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அந்த கடிதத்தின் மீதான நடவடிக்கைகளை எடுப்பார். அதன் அடிப்படையில தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். அந்த அறிவிப்பு இன்று இரவுக்குள் அல்லது நாளை வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போதுதான் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடைக்கப்பெறும். ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. தகவல் அடிப்படையிலேயே கடிதம் சென்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல துணை முதலமைச்சர், புதிய அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் அந்த கடிதம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே சேலத்தை சேர்ந்த ராஜேந்திரன், அதே போல ஆவடி நாசர், கோவிசெலியன் உள்ளிட்ட புதிய அமைச்சர்கள் என்ற அடிப்படையில அந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரத்துறை ஒதுக்குவதற்குண்டான அறிவிப்பு என்பதும் இந்த அமைச்சரவை மாற்ற பட்டியலில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கோவிசெலியன் பெயரும் அடிபட்டு வருவதன் காரணமாக, கொறடாவுடைய பெயரும் அடிபட்டு வருவதன் காரணமாக அவரும் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்படும் போது அது தமிழக முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில வெளியிடப்படும். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அந்த அமைச்சரவை பட்டியலில் அவருக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்படுகிறதா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இன்று இரவு அல்லது நாளை வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.